ரகசிய அறிக்கையில் சிக்கிய சுரேஷ் சாலே, மின்னஞ்சல் மற்றும் வங்கி கணக்குகளை தீவிரமாக ஆராயும் சிஐடி. சுரேஷ் சாலே நடத்திய ரகசிய சந்திப்பு, தொலைபேசி மூலம் இணைந்த ரணில், எழுந்துள்ள புதிய சர்ச்சை. சுரேஷ் சாலே இலங்கைக்கு ரகசியமாக படகில் வந்து சென்றாரா? சரத் வீரசேகர கிளப்பும் சர்ச்சை. நல்லகண்ணனின் புகழுடலுக்கு ஸ்ரீதரன் அஞ்சலி. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிராக எதிர்வரும் 28ஆம் தேதி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் பாரிய மக்கள் போராட்டம். கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழா, யாழ் மாவட்ட செயலகத்தின் முக்கிய அறிவிப்பு. யாழ் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக பேராசிரியர் வேல் நம்பி தெரிவு. ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சாலேவின் கணனிகள், கையடக்கு தொலைபேசிகள், மின்னஞ்சல்கள், தகவல்கள் மற்றும் அவரது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ய புலனாய்வாளர்கள் தீர்மானித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்டிருந்தார். 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சதி செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகொட பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு நேற்று காலை 8:10 மணியளவில் சுரேஷ் சாலே பணிக்கு சென்று கொண்டிருந்த போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவரை தொடர்ந்து சிஐடி தலைமையகத்திற்கு அழைத்துச் சென்ற அதிகாரிகள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவை பெற்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்ததா, தெரிந்திருந்தும் அவர் அதனை உரிய தரப்பினருக்கு அறிவிக்காமல் மறைத்தாரா என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் சமர்ப்பித்த ரகசிய அறிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சுரேஷ் சாலேவின் கைதுவை தொடர்ந்து இத்தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் சில முக்கிய மற்றும் பலம் வாய்ந்த நபர்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குறித்து அவ்வப்போது பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பான சில ஆதாரங்கள் அல் ஜசீரா வெளியிட்ட காணொலி அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல்களை விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியமித்த 2 விசாரணை குழுக்கள் சுரேஷ் சாலே மற்றும் மூத்த டிஜி நிரந்த ஜெயவர்தன ஆகியோர் தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளர் ஆசாத் மௌலானா ஆகியோர் புத்தளத்தில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் ரகசியமாக சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த சந்திப்பில் சக்ரான் ஹாசிம் தலைமையிலான குழுவிற்கு தாக்குதலை மேற்கொள்ள தேவையான பின்னணி ஆதரவு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஜமீல் என்பவருடன் சாலே நீண்ட காலமாக தொடர்பில் இருந்ததாக தொலைபேசி பதிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தாக்குதலுக்கு முன்பு தாச்சி சமுத்திரா ஹோட்டலில் இருந்து வெளியேறிய ஜமீலுக்கு தென்னிந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து சுரேஷ் சாலே தொலைபேசி அழைப்பு விடுத்ததாகவும் சட்டம் அதிபர் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு இந்த விசாரணை அறிக்கைகளை அளிக்கும்படி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சாகல ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அறிக்கைகள் காணாமல் போவதற்கு முன்பு கொழும்பில் உள்ள சாகல ரத்நாயக்கவின் இல்லத்தில் சுரேஷ் சாலே மற்றும் நிலந்த ஜெயவர்தன ஆகியோருடன் ரகசிய கலந்துரையாடல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த கலந்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்கே தொலைபேசி மூலம் இணைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போன அறிக்கைகளில் சேனல் 4 வெளியீடு தொடர்பான விசாரணை அறிக்கையும் முன்னாள் நீதிபதி அல்விஸ் தலைமையிலான குழு அறிக்கையும் அடங்கும் என கூறப்படுகிறது. தற்போது கத்தோலிக்க திருச்சபை உள்ளிட்ட பல தரப்புகள் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இந்த அறிக்கைகளை வெளியிடுமாறு வலியுறுத்தி வருகின்றன. இதற்கிடையில் கொழும்பில் உள்ள ஒரு உணவகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஆவணம் ஒன்று புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதில் சுரேஷ் சாலே தலைமையில் தேசிய புலனாய்வு துறையிலிருந்து 85 பேர் ரகசியமாக சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த பட்டியலில் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள், யூடியூபர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அடங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் இருந்து தங்களை பாதுகாக்கவும் சமூக கருத்தை மாற்றவும் பணம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சக்ரான் காசிம் மற்றும் சுரேஷ் சாலே இடையிலான தொடர்பு கோட்டாபய ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் இருந்து இருந்ததாக வெளிநாட்டு உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. காத்தான்குடி பகுதியில் சந்திப்பு நடைபெற்றதாகவும் பின்னர்
மலேசியாவில் முக்கிய கலந்துரையாடல்கள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இளம் பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் தரைந்து ஜெயவர்தனவே குறிவைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரை கைது செய்ய சதி முயற்சி நடைபெறுகிறது என அவர் பதில் ஐஜிபிஜியிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் புகழுடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். எளிமை, நேர்மை, சமூக நீதி, சமத்துவம் ஆகிய உயரிய மதிப்புகளின் உருவாக வாழ்ந்தவர். தலைமுறைகள் கடந்தும் வழிகாட்டு மொழியாக நிலைத்திருப்பவர். அவரது மறைவு அரசியல் உலகிற்கும் சமூக நீதிக்காக போராடும் மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 2016 ஆண்டிலேயே தனது உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானம் செய்ய ஒப்புதல் கடிதம் அளித்திருந்த நிலையில் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு அவரது புகழுடல் முறைப்படி தானமாக வழங்கப்பட உள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டு வருவதற்கு அரசாங்கத்தினால் முயற்சிக்கும் புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிராக எதிர்வரும் 28ஆம் தேதி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் பாரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கோரத்தை உணர்ந்தவர்களாக இவ்வெதிர்ப்பு போராட்டத்திற்கு எதிராக அனைவரும் அணிதிரள வேண்டும் என தாயக செயலணி அமைப்பின் இணைப்பாளர் செல்வகுமார் தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் தொடர்பிலான ஊடக சந்திப்பு இன்று மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்றது. இதன் போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்றுக்கான அழைப்பு. மக்களால் நிராகரிக்கப்பட்ட, மக்களை ஒடுக்குகின்ற எந்த சட்டங்களும் வேண்டாம். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்பவற்றுக்கு எதிரான போராட்டத்திற்கு அழைப்பு. திகதி 28/2/2026. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கோரமுகத்தை நன்கறிந்த இனமாக அதன் பாதிப்புகளை முற்றுமுழுதாக அனுபவித்த இனமாக நாம் இருக்கின்றோம். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த சட்டத்தினால் பாதிப்புற்று எதிர்க்கட்சியில் இருக்கும்போது இச்சட்டத்தை நீக்க வேண்டுமென்று பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தது. ஆனால் ஆட்சி பீடமேறியதும் மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் பலமையான சிங்கள பேரினவாத அரசுகள் போன்று தங்கள் ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கோடு செயல்பட்டு வருகின்றமையை அனைவரும் நன்கு அவதானித்திருப்பீர்கள். அதே வகையிலேயே பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமலாக்குவோம் என்று ஆட்சி பீடமேறியவர்கள் தற்போது அதனைவிட பயங்கரமான சரத்துக்களை உள்ளடக்கியதாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்று முழுதாக மக்களை விடுத்து அரசாங்கத்தை காப்பாற்றும் முகமாக மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தினை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றது. இதனை பாதிப்பின் உச்சத்தில் இருக்கும் தமிழ் மக்களாகிய நாம் பாரிய எதிர்ப்பின் மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும். பெரும்பான்மை பலத்துடன் இருக்கும் அரசு எவ்வாறாயினும் இதனை நிறைவேற்றிய தீரும் என்ற அடிப்படை இருந்தாலும் இதற்கு தமிழ் மக்களின் முற்றுமுழுதான எதிர்ப்பு இருந்தது என்பதை உலகுக்கு நாம் பறைசாற்ற வேண்டும். இச்சட்டம் தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் கடந்த காலங்களில் இதன் பாதிப்புகளை முஸ்லிம் மக்களும் அறகலையின் பின்னராக சிங்கள மக்களும் உணர்ந்திருப்பார்கள். எனவே இச்சட்டத்துக்கு முலாம் விடப்பட்டதாக வரும் புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தினையும் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் மக்களின் நலன் கருதி செயற்படும் கட்சிகள், அதன் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என அனைத்து தரப்பினரையும் உள்ளிட்டதாக பாரிய எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுப்பதற்காக தங்கள் ஆதரவையும் வருகையையும் எதிர்பார்த்து இவ்வழைப்பை விடுகின்றோம். போராட்டத்துக்கான திகதி 28 பிப்ரவரி மாதம் 2026 சனிக்கிழமை காலை 9 மணி. இடம் காந்தி பூங்கா. நன்றி.
முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலை கைது நடவடிக்கை அரசாங்கத்தின் மற்றொரு ஏமாற்று வேலை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கர்தனாலையும் கத்தோலிக்க திருச்சபையையும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றி இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையாகவே சுரேசாலை கைதினை நான் கருதுகின்றேன். மக்களின் கவனத்தை திசை திருப்பதே இதுபோன்று ஏமாற்று வேலை மேற்கொள்ளப்படுகிறது. சுரேசாலை கைது செய்யப்பட்டதற்கான காரணம் தங்களுக்கு தெரியாது என்று போலீசார் கூறுகின்றனர். ஒரு காரணம் இருக்கிறது, அதுதான் பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளரான ஆசாத் மௌலானா என்ற நபர் சேனல் 4 ஊடகத்திடம் 2018 ஆண்டு சாலை சக்ரானை தனிப்பட்ட முறையில் சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பில் அவர் இருந்ததாகவும் கூறியுள்ளார். அப்போது கூறப்பட்டது, இந்த நாட்டை பாதுகாப்பற்ற நிலைக்கு கொண்டு சென்றதால் தான் கோட்டபய ஜனாதிபதியாக முடியும் என்று. நாம் அறிந்திருப்பது போல சேனல் 4 என்பது ராணுவத்திற்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகளை முழுமையாக முன்வைக்கும் ஊடகம். அதனால்தான் சாலை அவர்களை கைது செய்திருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். சுரேஷ் சாலை என்ற அந்த உளவுத்துறை அதிகாரி 2016 டிசம்பர் முதல் 2018 டிசம்பர் வரை மலேசியாவில் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் பணியாற்றினார். 2019 ஜனவரி 3ஆம் தேதி முதல் 2019 டிசம்பர் வரை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் இருந்தார். அதாவது இவர் இலங்கையில் இருக்கவில்லை. அப்படியானால் இலங்கையில் இல்லாத சாலை எப்படி சக்ரானை சந்திக்க முடியும்? இலங்கைக்கு ரகசியமாக படையில் வந்து சென்றாரா என்ற கேள்வி எழுகிறது. அப்படிப்பட்ட உளவளவிலான நபர்கள் இலங்கையில் இருப்பதாக யாரும் நம்ப மாட்டார்கள் என்று தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாமலுக்கு போன்றே 2010 மஹிந்த ராஜபக்சவுக்கு இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். உலகின் மிக கொடிய பயங்கரவாதத்தை தோற்கடித்து ஈழ கனவை தகர்த்ததால் ராஜபக்ச குடும்பத்தின் மீது அவர்கள் தீராத கோபத்தில் உள்ளனர் என்றும் கூறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் உரை நிகழ்த்த நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ் மாணவர் அமைப்புகளின் அழுத்தத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பேச்சு சுதந்திரம் மற்றும் விவாத சுதந்திரத்தை போற்றும் இந்த பல்கலைக்கழகங்கள் பிரிவினைவாத தமிழ் மாணவர் அமைப்புகளுக்கு பணிந்து அந்த கலாச்சாரத்தை காட்டிக் கொடுத்துள்ளன. நாமல் ராஜபக்சவின் ஆளுமைக்கு முன்னால் முதுகெலும்பை நிமிர்த்தி நின்று கேள்வி கேட்க முடியாத தமிழ் மாணவர் சங்கங்களை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தவே செயற்படுகிறது. அதனால்தான் ஜனாதிபதி ரணவீர என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூட அஞ்சுகின்றார். சுதந்திர தினத்தில் ராணுவ கருவிகளை காட்சிப்படுத்தாததும் இவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே ஆகும். 2010 மஹிந்த ராஜபக்சவுக்கும் இவ்வாறே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. உலகின் மிக கொடிய பயங்கரவாதத்தை தோற்கடித்து ஈழ கனவை தகர்த்ததால் ராஜபக்ச குடும்பத்தின் மீது அவர்கள் தீராத கோபத்தில் உள்ளனர். தமிழ் மாணவர் சங்கங்கள் நாமல் ராஜபக்சவிடம் கேள்வி கேட்க தைரியம் இல்லாமல் போனது குறித்து வெட்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய உயர் திருவிழாவானது நாளை மறுதினமும் நடைபெறவுள்ள நிலையில் திருவிழா தொடர்பாக யாழ் மாவட்ட செயலகம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் பக்தர்களுக்கான சில முக்கிய விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரது ஒருங்கிணைப்பின் கீழ் ஆயர் இல்லம், யாழ்ப்பாணம் இலங்கை கடற்படை இந்திய துணை தூதரகம், யாழ்ப்பாணம் பிரதேச செயலகம், நெடுந்தீவு பிரதேச சபை நெடுந்தீவு மற்றும் சம்பந்தப்பட்ட சகல திணைக்களங்களினது முழுமையான ஒத்துழைப்புடன் 2026-27 மற்றும் 2026-28 தேதிகளில் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய உயர் திருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக 2026-27 மற்றும் 2026-28 தேதிகளில் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய உயர் திருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக 2026-27 தேதி காலை 4 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை அரச பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து குறிகட்டுவான் இறங்குதுறை வரை சேவையில் ஈடுபடும். கச்சத்தீவுக்கான படகு சேவையானது குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து 27/2/2026 தேதி காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சேவையில் ஈடுபடுத்தப்படும். குறிகட்டுவானிலிருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய ஒரு வழி பயண கட்டணம் 1200 ரூபாயாகும். கச்சத்தீவிற்கு குழுவாக அல்லது தனியாக படகில் வருகை தரும் பக்தர்கள் அவர்களது முழு பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், வயது, பால்நிலை மற்றும் அவர்கள் பயணிக்கும் படகு இலக்கம், படகின் வகை, படகோட்டியின் பெயர், தொலைபேசி இலக்கம் ஆகிய விவரங்களை இரு பிரதிகளில் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக சிரேஷ்ட பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வலைகாமம் கிழக்கு புத்தூரைச் சேர்ந்த இவர் யாழ் பல்கலைக்கழக உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் பீடாதிபதியாக செயற்பட்டு வருகின்றார். தற்போதைய துணைவேந்தரின் பதவிக்காலம் எதிர்வரும் மார்ச் 24ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் எதிர்வரும் 25/3/2026 தொடக்கம் பேராசிரியர் வேல்நம்பி துணைவேந்தராக பதவியேற்க உள்ளார்.
யாழ் பல்கலைக்கழக பதிவாளராக கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த நிலையில் துணைவேந்தருக்கான தேர்தலில் அதிக புள்ளிகளை பெற்று முதன்மை நிலையை வேல்நம்பி பெற்றிருந்தார். அத்துடன் கடந்த 3 தடவைகள் இடம்பெற்ற துணைவேந்தர் தேர்தலில் வேல்நம்பி முதல் 3 ஸ்தானங்களுள் தெரிவாகியிருந்தார். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தெரிவு செய்வதற்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கையின்படி பேரவையின் விசேட கூட்டத்தில் விண்ணப்பதாரிகள் பெறும் புள்ளி ஒழுங்கில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கல்வி அமைச்சு ஆகியவற்றின் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். 1978 ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள் அதிகாரத்தின் அடிப்படையில் பேரவையினால் முன்மொழியப்பட்ட மூவரிலிருந்து ஒருவரை ஜனாதிபதி தெரிவு செய்து துணைவேந்தராக நியமனம் செய்வார். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.